இல்லை இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் என்னன்றது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அந்த கேஸ் ஸ்டவ்லாம் வாங்கலான்னு வந்திருக்கோம். அந்த க்ரில் வந்து பண்ணுறது இப்போ வந்து ஊருக்கு போனோம் ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கான கண்டினியூவேஷன் தான் இதுக்கப்புறம் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கேஸ் வாங்க போகிறோம், அதுக்கப்புறம் அந்த பாபிக்யூ க்ரில் வந்து வாங்குறதுக்கு வந்திருக்கோம். இது வந்து பாரிஸ் கார்னர்கிட்ட வந்துருக்குறோம். கடையாண்ட போயிட்டு மீதியை வந்து கண்டினியூ பண்ணலாம். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஏகே, நம்ம ஏகே. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் இவர் தான் வருவார். இவர் நேம் தான் ஏகே. இப்போ ஒரு கடையில் வந்து கேட்டோம், அங்கே பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு கடையில் மட்டும் பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு தான் இன்னொரு கடைக்கு வந்துருக்கும். அவர் என்னன்னா பீஸு எத்தனை பீஸு கேட்டார் டக்குன்னு. நம்ம பிஸ்னஸ் கூட பண்ண போகிறது இல்லை, நார்மல் இந்த கடைக்கு தமாஷ் எதுவும் பண்ணுறியா புஷ்பா? புஷ்பா பிஸ்னஸில் தமாஷே இல்லை சார். வரல. 2 பொருள் வாங்குறதுக்கு இவ்வளோ தூரம் ஆகுது அடிக்கிற வெயிலுக்கு. ஓடு இங்க வர்றா. நவுறாடி நவுர் இல்லை வேறு எதுவும் இல்லையா? போட போட உள்ள போ வச்சு தள்ளுவீங்க. மேலே போக சொன்னாங்க. பேஸ்மெண்ட்லாம் கீழே சொல்கிறீங்களா? அந்த ஸ்டவ்லாம் இருக்கு அங்கேயா? ஓகே கூல். ஒரு கடை வச்சிடலாமா? இதெல்லாம் சொல்கிறேன், எல்லாமே இருக்குங்க. அப்புறம் நீங்கள் வந்து வாங்கி பக்காவான கடையாக இருக்குது. இது வாங்கிடலாம்டா ஒரு வாட்டி. இது அந்த இது பண்ணுவாங்களே அதானே இது? அந்த வேர்ஃபல்ஸ். இதை வாங்கி ஒரு நாள் ட்ரை பண்ணுறோம் மக்களே. என்னது இது? ப்ரொமோஷன் மக்களே, இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, நார்மல் வீடியோ தான். கண்டிப்பாக எத்திராஜ் கடைக்கு மறக்காமல் விசிட்டை போடுங்க. அனைத்து பொருட்களும் இருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா அரைக்கிறது இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா எடுக்கிறது இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா கோழி மிஷின் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெருசு இல்லை, இவ்வளோ பெருசு இல்லை, சின்னதாக கேட்குறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் எதிர்பார்த்த எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் கடைக்கு போகிறோம். நாங்கள் பார்பிக்யூவும் வந்து கிடைக்கல. பார்த்தோம் எல்லாம் கமர்ஷியலாக தான், அதாவது ஹோட்டலுக்கு அந்த சப்ளை பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். மேபி ஹோட்டலுக்கு எடுக்கிறீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், காஸ்ட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பார்க்கலாம், இங்கே நிறைய கடை இருக்குது எக்கச்சக்கமாக. ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம் எங்கே வந்து இதுவாக இருக்குன்றத. அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குறது வந்து சின்னதாக சிம்பிளாக பண்ணுற மாதிரி இல்லை. பக்கத்தில் பார்த்துட்டோம், ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே ஓகே, மேலே பார்க்கலாமா? சரி ஓகே. இப்போ மேலே போயிட்டு பாபிக்கும் இது ப்ரைஸ் எவ்வளோ? இது காம்பேக்டாக இருக்குது. நம்ம எதிர்பார்க்குறது வேறு மாதிரி. ப்ரைஸ் வந்து 300 போட்டிருக்கு. 300 அடியாங்க அதெல்லாம். 300க்கு கண்டிப்பாக இருக்கும். இதட்டா எவ்வளோ? அது 3500. அது ஓகே. இது எவ்வளோ? என்னடா இதானா? 500. How much? இது சேம் 10 rupees. எனி டிஸ்கவுண்ட்? ஓய் இல்லையா? டேய் நீ ஆர்டர் போட்டுறா அமேசானில். அது கொடுத்துருக்கானுங்களா என்னன்னு? இல்லை இது ஆக்சுவலாக இதோட ரேட்டு கம்மி தான், ஆனால் இங்கே வந்து அதிகமாக சொல்கிறாங்க. ஆமாம் இருக்குது, பட் 1 year ஓல்டு மாடலாம். ஸ்டாக் இருக்கு, கேட்டாலும் ஸ்டாக் கீழே சரி வெளியே எடுத்து போட்டு நினைக்கிறேன். அண்டேன்றதுனால நிறைய கடை நியூவா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரைஸ் ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கு. மேக்ஸிமம் ஃபோன் வந்து பாத்துறோம். அது அமேசான்ல வந்து 1000 ரூபாய் போட்டு. ஆனா இங்க வந்து 1200 ரூபாய் பிளஸ்
சார்ஜஸ் வந்து 200 பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வாங்குறது கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ கேஸ் அடுத்த கடை இப்போ தங்கதோரன் ஒரு கடையை சொல்லியிருக்காங்க. அங்கே போய் நீங்க நினைக்கிற டைகர் தங்கதோரன் டைகர் தங்கதோரம் இல்லை, சாரி வெரி டிசப்பாயின்மெண்ட். தங்கதோரம் இல்லையா, செல்லதோரம். நம்ம தான் மாற்றி கேட்டோம். லைஃப் பற்றியோ வாழ்க்கை பற்றியோ ரொம்பலாம் கவலைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எது எப்போ நடக்கணுமோ அது நடக்கும். பின் சுல்தான் இப்போ நம்ம போய் எவ்வளோ நாள் இருக்கும் அந்த கடை? ஆக்சுவலாக நம்ம இதுக்கு நம்ம முன்னாடி போய் போய் ஒரு ஆனால் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டிருப்போம். நம்ம சேனல்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்குமா, 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம். நம்ம நிறைய கடையை ட்ரை பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அதுக்கப்புறம் அதாவது நம்ம சேனல்லே போட்ட வீடியோலேயே நிறைய வீடியோவில் வந்து ஒரு சில கடை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து அப்போ இருந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் இப்போ இருக்க ரியாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் வருது. அது ஆக்சுவலாக என்னன்னு தெரியல நமக்கு. நீ உனக்கு எந்த கடை பிடிச்சிருந்தது? ஆக்சுவலாக A1 நம்ம போனது அண்ணா சாப்பிட்டப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ ரியாலிட்டியாக இதுக்கு தெரியல, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி போனோன்னு நினைக்கிறேன். நீ நானும் கரெக்டாக ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அந்த அளவுக்கு இல்லை. குவாலிட்டி எல்லாத்தையுமே எல்லாமே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக மாஸ்டர் என்ன மாறி இருக்காங்களா என்னன்றது தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ட சுத்தமாகவே அந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்ட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ யாருமே வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியல. அது எதனாலன்னு தெரில, மசாலா கம்மி பண்ணிட்டாங்களா என்னென்னு. இப்போ ஆக்சுவலாக நம்ம இந்த பின் சுல்தானே வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ட்ரை பண்ணுவோம். இப்போ திருப்பி போயிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே கூல். போடுங்க இன்னும் போடுங்க. இது வரலையா, லைட்டான மேட்ச் மாஸ்டர் யூஸ் பண்ணுங்க. ஸ்பீடு இவ்வளோ தானா இல்லை இது ஒரு ஸ்பீடு மட்டும் இது இவ்வளோ தானா? நீ ஸ்லோனா ஸ்லோ பண்ணிக்கலாம். ஓ அப்படியா? கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. ஓகே ஓகே வாங்க ஸ்லோ பண்ணுங்க. ஓகே ஓகே அத ஆஃப் பண்ணுங்க. ஓகே ஓகே गाइस, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து வாங்கியாச்சு. 5 லிட்டரோட விலை பார்த்தீங்கன்னா 1250. அண்ணங்கிட்ட பிட்ட போட்டாச்சு. 1200 ரூபாய்க்கு முடிச்சாச்சு. ஒரு கரெக்ட். ஓகே மகளே, இப்போ வந்து கேஸ் வாங்கி ஃபில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். பின் சுல்தான் போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். எடுங்க கொஞ்சம் அணைச்ச மாதிரி நிறுத்துங்க. பெரியவர் போகிறாரு பார்த்து. ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலான்னு பார்த்தோம். பின் சுல்தான் தான் இப்போ நாங்கள் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் நம்ம சேனல்லே செக் பண்ணி பார்க்கலாம். அஜய் அதர் மாவனா வகுந்துரும். அதான் இங்கே கிட்ட கடை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராயபுரத்தில் வந்து செம்மையான கடையில் தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு கடைக்கு தான் வந்திருந்தோம். ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது. அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷே இது தான், மேங்கோ மில்க்குன்றது. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்ம ஒரு டெண்டரியாக இருக்குது. பக்காவான ஒரு இது தான். ஆனால் இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் வருது. ரேட்டு தான் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே அவங்க போட்டிருந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அது என்ன காரணம் தெரியல. மேபி இந்த கடையில் யாருன்னா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தென் மோர் வந்து மோரும் வந்து மோரோட ப்ரைஸ் வந்து நார்மல் தான். அதில் ஒரு நல்லாவே குறைபாடும் இல்லை. டேஸ்ட்டில் எந்த ஒரு குறையுமே இல்லை. பர்ஃபெக்டாக மோர் பக்காவாக இருக்குது. ஸ்வீட் அண்ட் 20 ருபீஸ் எல்லாமே கரெக்டாக. இது ஒர்த்து, இது பக்காவான ஒர்த்து. ஆனால் நமக்கு மேங்கோ மில்க்கு தான் ஏன் அவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க. இது ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷே இது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தான் வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கடையாக இல்லை, அது ஆக்சுவலாக சின்ன ஒரு ஷாப்பாக தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஒரு பக்காவான டிஷ்ஷு.
ரெண்டுமே தரமாக இருக்குது. இன்னும் ஒன்று ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் மக்களே. அதனா பட்டினப்பாக்கம் பீச்சில் வந்தாச்சு. பிரியாணி கையோட வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கல, கையில் வாங்கிடுச்சு. அந்த பேப்பர் ஃபைலில் சாப்பிடக்கூடாதுன்றாங்க, இருந்தாலும் நம்ம சாப்பிடுவோம். ஆரம்பிக்கலாமா? பின்னாடி பார்த்தீங்கன்னா சந்தோஷ் இருக்காரு. அவர் தான் கேமராமேன். அந்த மாதிரி கூடு கையோடு எடுத்துட்டு வந்துட்டாங்க. கையோடு உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது பின்னாடியா. முட்டை கைஸ் தாங்க விடுவேண்ணே, காற்று வருவாங்க. ஆமாம், பொறுமையாக அந்த சைடில் என்ன இது பாருங்க. ஒன்றும் இல்லை. அதுதான் ஓகே. 30 ரூபாய்க்கு ஒர்க்கு தான். 30 ரூபாய்க்கு அடா ஒரு 90 ரூபாடா. 90 ரூபாய்க்கு ஒரு லெக்கும் வந்துருக்கு. இந்த லெக்கு நம்மளுக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். ஆனால் வண்டியில் எவ்வளோ டஸ்ட்டாகவும் தெரியல. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, பக்கத்தில் கடைலாம் இருக்கு. வாங்கிட்டு வந்துட்டு வச்சு பயங்கரமாக சாப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டிமார்ட் வந்துட்டோம் நம்ம. ஏன்னா இருக்கிற மெட்டீரியலே இப்போ இங்கே தான் நிறைய வாங்கலான்னு இருக்கோம். நம்ம பார்பிக்யூ பண்ணுறதுக்கும் சரி, அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கலான்னு வந்திருக்கோம். இது நம்ம வந்திருக்க இடம் பெருங்குடி டிமார்ட் வந்துருக்கு. டிமார்ட் இப்போ நிறைய இடத்துல வந்துட்டாங்க. ஒரு சில பொருட்களும் இங்கே கம்மியாகவே கிடைக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்றதை. உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஐ திங்க் இங்கே யாருன்னா வாங்கியிருக்கீங்களா என்னன்றது தெரியல. இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிமார்ட்டும் பார்த்தாச்சு. டிமார்ட்லேயே நமக்கு கிடைக்கல இந்த பார்பிக்யூ கிரில். சின்னதாக இருக்கான், பட் அந்த ஸ்டிக்கு மட்டும்தான் இருக்குங்க. சரி, ஓகே, நம்ம பை பண்ணிடலான்ட்டு ஆக்சுவல் நம்ம ஃப்ளிப்கார்ட்லேயே போட்டுட்டோம். ஏன்னா அமேசான் ஒரு 4 days கேட்குறாங்க. அதனால நம்ம இதுலேயே பண்ணிட்டோம்.